2019 2024 வரைக்கும் 5 வருஷம் லோக்சபால டெபுட்டி ஸ்பீக்கரே கிடையாது. டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாமலேயே ஒரு கவர்மெண்ட்டை மோடி ரன் பண்ணி காட்டினார். மோடிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு மோடி எப்போதுமே வார்த்தைகளை செலவழிக்கவே மாட்டார். இந்திய ராணுவம், இந்திய ரயில்வேஸுக்கு அடுத்தபடி வக்ஃப்ட தான் அவ்வளவு சொத்து இருக்கு. இது நிதியமைச்சர் ஒர்க்குங்கிறது உண்மையை சொன்னா களக்குத்தடி வேலை. எதிர்கால பிரதமராக வரக்கூடியவர்கள் மோடிக்கு பின்னால் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கான உடனடி பதிலாக யோகி என்கிற பெயர் இருக்கும். ரொம்ப நாள் ஆசை இந்த பாட்காஸ்ட் செட்டப் பண்ணணும். ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப குவிக்கா இருக்கு. 20 மினிட்ஸ் வீடியோ, 10 மினிட்ஸ் வீடியோ ரொம்ப குவிக்கா பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டீடைல்டா பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அப்போ இன்டெப்தா பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த மோடி 3.0 இந்த மோடி 3.0 சுத்தி பல விஷயங்கள், பல கேள்விகள் எல்லார்ட்டையுமே இருந்தது. ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கொலைஷன்ல இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணதே கிடையாது. எப்பவுமே நரேந்திர மோடி அவர்கள் என்றால் அதிரடி தான், அரசியலையும் அதிரடி, ஆட்சியிலும் அதிரடி. இது ஒரு மாறாத கருத்து. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு கொலைஷன் கவர்மெண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல எப்படி அவர் டிராவல் பண்ண போறார், அடுத்த 4 வருஷம் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்று நம்மளுடன் இணைந்து பதில் சொல்ல போகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாசன் சார். தெரியும் சார், நமக்கு இன்ஸ்பிரேஷன், நமக்கு மட்டும் இல்ல எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் சார் இன்ஸ்பிரேஷன். அவரை இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட கெஸ்டா வரவேற்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார். கேட்ட உடனே நாகராஜ், என்ன விஷயம்னா உங்களுடைய பிரசன்டேஷனை காலத்துக்கு ஏற்றபடி மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்க காட்டக்கூடிய ஆர்வம், இதை ஒரு போட்காஸ்டா கொண்டு போறது, இதற்கு என்னுடைய வாழ்த்து. ஓகே, இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங்கான ஒரு டாபிக், மோடி 3.0. சார், மோடியோட லீடர்ஷிப் எப்பவுமே அதிரடி சார். அவரால் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒண்ணு பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர்கிட்ட எப்பவுமே ஃபுல் பவர் இருக்கும்போது தான் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு நபர். இப்போ ஒரு கொலைஷன் கவர்மெண்ட் இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நம்ம போக வேண்டாம். லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ள புல்லின் பண்ணி கடைசியில அதனாலதான் ஆட்சி அமைச்ச மாதிரி ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது 3.0க்கு. அதே அதிரடியானவரா இருக்காரா மோடி? அப்படித்தான் இருக்கு. அதுக்கு நிறைய உதாரணம் காட்டலாம். முதல்ல இந்த கூட்டணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றப்போ எதிர்கட்சிகள் தரப்புல என்னென்ன சொல்லப்பட்டது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் இப்ப ஃபார்ம் பண்றாங்க, இன்னொரு 10 நாளைக்கு தாங்குமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்கும்? ஏன்னா ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு காலை இழுத்து விட்டுருவாரு, இன்னொரு பக்கம் நீங்க நிதிஷ்குமாரை கேட்கவே வேண்டாம், அவர் எப்ப வேணாலும் தாவக்கூடியவர். அப்படிங்கிறப்போ இது எப்படி பொழைக்கும் பாருங்க. இப்போ லோக்சபா ஆரம்பமாகுது. விரைவில் சபாநாயகர் யாருங்கிற கேள்வி வரும். சபாநாயகர் யாருன்னு கேட்கிறப்போ சந்திரபாபு நாயுடு எனக்கு தரணும் பாரு, நிதிஷ்குமார் அவங்க கேட்பாங்க, மோடி அவருக்குன்னு ஒரு சாய்ஸ் வச்சிருப்பாரு. இதுலயே இழுபறியாகும். அநேகமா இந்த சபாநாயகர் தேர்வு நடந்து முடியறதுக்குள்ள இந்த கவர்மெண்ட் காலியாயிரும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான பரப்புரையை எதிர்கட்சிகள் தன்னுடைய ஆதரவு ஊடகங்கள் மூலம் தீவிரமாக பரப்பின. ஆனா என்ன நடந்தது? சந்திரபாபு நாயுடும் ஒன்னும் கிளைம் பண்ணல, நிதிஷ்குமாரும் கிளைம் பண்ணல. கடைசியில மோடி யார நியமிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே ஓம் பிர்லாட்ட தான் திரும்ப அந்த சபாநாயகர் போஸ்ட் போயிட்டு. சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த அஸ்திரத்தை எதிர்கட்சிகள் எடுத்தன. அது என்ன அப்படின்னா, டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்குல்ல, இந்த டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டுக்கு அவங்க போட்டிடுவாங்க. நாயுடு கேட்பாரு, நிதிஷ் கேட்பாரு. அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகும்ல. அப்படிங்கிறப்ப இது எத்தனை நாள் தாங்கும் அப்படின்னு அதுக்கு தீர்வு, டெப்டி ஸ்பீக்கரே இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கு. 2019 2024 வரைக்கும் 5 வருஷம் லோக்சபால டெபுட்டி ஸ்பீக்கரே கிடையாது. டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாமலேயே ஒரு கவர்மெண்ட்டை மோடி ரன் பண்ணி காட்டினார். இந்த தடவையும் அந்த திசையில தான் போய் கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணி கவர்மெண்ட் அதுக்காக மோடி தன்னுடைய அஜெண்டாவை மாற்றிக்கொள்வார், அதுக்காக நெளிஞ்சு வளைஞ்சு போவாரு, ஒரு நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பார் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு தான், மோடி மோடியாகவே இருப்பார். அதுதான் விஷயம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரீசெண்டா வக்ஃப் மசோதா, சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றினாங்க. இது இந்த கூட்டணி அரசு ஏற்பட்டப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி. ஏன்னா பிஜேபியில நிறைய அஜெண்டா வச்சிருக்காங்க. வக்ஃப் மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் காமன் சிவில் கோடு, இதெல்லாம் இப்ப என்ன செய்ய போறாங்க
அப்படின்னு மோடிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு மோடி எப்போதுமே வார்த்தைகளை செலவழிக்கவே மாட்டார், செயல்பாடுதான் அவருக்கு பதில். காந்திட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ மகாத்மா காந்திட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, மகாத்மா உங்களுடைய மெசேஜ் என்ன, உங்களுடைய செய்தி என்ன? அதுக்கு மகாத்மா சொன்ன பதில், என் வாழ்க்கையே மெசேஜ், அவ்வளவுதான். செயல்பாடுகள் தான் மெசேஜ். இதுதான் மோடியுடைய தியரி. இப்ப என்னாச்சு, இத்தனைக்கும் அது முஸ்லிம்கள் தொடர்பானது, வக்ஃபினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதா, அதுவும் இந்தியாவில் ஒரு 3வது தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்னா வக்ஃப் போர்டு. இந்திய ராணுவம், இந்திய ரயில்வேஸுக்கு அடுத்தபடி வக்ஃப்ட தான் அவ்வளவு சொத்து இருக்கு. கிட்டத்தட்ட 9.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அதனுடைய வசம் இருக்கு. கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் அதுட்டு இருக்கு. அதனுடைய சொத்து மதிப்பு மட்டும் 1.2 லட்சம் கோடி. இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒரு மாபெரும் ஒரு வக்ஃப் வாரியத்தை சீரமைக்கக்கூடிய, அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மசோதாவை அவர் தாக்கல் செய்கிறார். இதுல சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும், அவங்க ஓரளவு முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் தான். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த வக்ஃப் மசோதாவை ஆதரிச்சதுக்காக நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து 5 முஸ்லிம் விஐபிஸ் வெளியில போயிட்டாங்க. பட் நிதிஷ்குமார் இது எதை பத்தி கவலைப்படலையே, அவர் ரொம்ப தீர்மானமா இந்த மசோதாவை ஆதரிச்சார். எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமாயிற்று? இதை விட இன்னொன்னு ஒரு ஆச்சரியம் ஒண்ணு சொல்றேன். ராஜ்யசபால இந்த பில்லு வருது, பாஸ் பண்ண போறாங்க. ராஜ்யசபால அந்த பில்லு நிறைவேறணும்னா அதற்கு தேவை 119 வாக்குகள், ரைட்டா? என்டிஏட்ட இருக்கிறது 123. சோ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த 123 அப்படியே காஸ்ட் ஆயிரும், அதுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது. ஆனா கவுண்ட் பண்ணா 128 விழுந்திருக்கு. 5 ஓட்டு எதிர்கட்சிகள்ட்ட இருந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவா வந்திருக்கு. இது என்னடா இது? எப்படி மொத்தமா என்டிஏவுக்கு இருக்கிறதே 123, இந்த 123ல பிஜேபியுடைய ஓட்டுனா 98. எப்படி 5 ஓட்டு கூட வரும்? 5 எம்பிஸ் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவா போட்டுக்கால். இது யாரு அப்படின்னு பார்த்தால் அப்புறம் தான் தெரிய வருது, பிஜு ஜனதா தளம் அந்த வாக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்க ஏற்கனவே கொடுத்த விப்ப வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ரீவிப் ஒன்னு இஷ்யூ பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜு ஜனதா தளத்தினுடைய 11 எம்பிக்களும் தங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போடலாம். 11ல 7 எம்பிக்கள், 7 எம்பிக்கள் தங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போடலாம். 7ல 5 பேர் குடுதலா போட்டாங்க. இத்தனைக்கு பிஜு ஜனதா தளம் ஒடிஷால பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி. இப்ப நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு பிஜு ஜனதா தளத்துக்கு இடையில தான் போட்டியே நடந்தது. அந்த பிஜு ஜனதா தளம் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக, மோடி கொண்டு வந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்து இருக்கிறது. அப்படின்னா அந்த மோடி அமித்ஷா கம்பெனியுடைய ஒரு ராஜதந்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது புரிந்து கொள்ளலாம். அதனால இது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு மனக்கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்காக. சார், பப்ளிக் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் சார். மோடியை அவங்க இந்த கொலைஷன்ல அவங்க பார்த்ததே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா சார், சென்ற 1.0 2.0 3.0ல மோடிக்கு அந்த பர்செப்ஷன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், பப்ளிக் இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மோடியோட அந்த வாக்கு வங்கி ஆர் அவரை பிடிச்சிருக்கு, அவர் மேல இருக்கிற ஒரு அக்கறையோ இல்ல கோவமோ அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த கொலேஷன் கவர்மெண்ட்னால? இந்த தேர்தலுக்கு பிறகு மோடியுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல தேர்தலின் போது ஒரு விஷயம் இருந்தது, 2 தடவை ஆட்சியை நடத்திட்டு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு அவர் உரிமை கோருகிறார். அந்த மேண்டேட்டை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சில அதிருப்தி இருக்கு. அப்போ மக்கள் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கொடுக்காமல் மோடி தலைமையிலான கூட்டணிக்கு மெஜாரிட்டி தருகிறார். கரெக்டா கொஞ்சம் நூல் பிடிச்சு புரிஞ்சுக்கணும். உடனே மோடி விழுந்துட்டார் அப்படி அல்ல. மோடியே கூடாது அப்படின்னு மக்கள் நினைத்திருந்தால் எதிர்கட்சி கூட்டணிக்கு அவங்க மெஜாரிட்டியை தந்திருக்கணும். அவங்களுக்கு மோடி வேணும், ஆனால் சில விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதையும் தெரிவிச்சாகும். அப்போ ஒரு ஹெல்தி கரெக்ஷன் ஒண்ணு மக்கள் போடுறாங்க. மோடி வேணும், அதே நேரத்துல இந்த கட்சிக்கு நான் மெஜாரிட்டி தர மாட்டேன், ஆனா கூட்டணிக்கு மெஜாரிட்டி தரும். கூட்டணிக்கு மெஜாரிட்டி தந்தால் இந்த ஆட்சியை யார் லீட் பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா மோடி தான் வேணும்னு அவங்க விரும்பி இருக்காங்க. சில ஹெல்தி கரெக்ஷன் ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஹெல்தி கரெக்ஷனை கரெக்டா உள்வாங்கிக்கிறாங்க. அதுதான் மோடி, அதுதான் பிஜேபி. அதாவது வரலாற்றிலிருந்தும் தேர்தல் தோல்விகளிலிருந்தும் இந்தியாவிலேயே விரைவாக பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி உண்டுனா அது பிஜேபியாக மட்டும்தான் இருக்கும். அப்ப என்னென்ன காரணத்தினால விழுந்தோம்? அதுல ஃபர்ஸ்ட் பாப்அப் ஆன முதல் ரீசன், பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான உறவில் இருந்த சிக்கல், முரண்பாடுகள். அங்கங்க பல இடங்கள்ல ஒர்க் பண்ணல. அது ஏன் என்ன அப்படிங்கிற ஆய்வு நடக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட போன வருஷம் ஆகஸ்ட் 31, இந்த ஆகஸ்ட் ஒட்டின
3 நாள் பாலக்காட்டுல RSS கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்னு ஒன்னு நடத்துறாங்க. அதுல RSS சீஃப் மோகன் பாகவத்தே வந்திருக்கிறார். பிஜேபி அகில இந்திய தலைவர் JP நட்டா அட்டன் பண்ணுகிறார். பிஜேபி ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரிஸ் அத்தனை பேர் இருக்காங்க. பிஜேபி முதல்வர்கள் அத்தனை பேரும் அட்டன் பண்றாங்க. எல்லாரும் அட்டன் பண்றாங்க. என்ன காரணம்? பாட்டில் நெக் என்ன, அதை எப்படி அட்ரஸ் பண்றது, அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்னென்ன, இதை எப்படி களையிறது, உட்கார்ந்து அவங்களுக்குள்ள மனசு விட்டு பேசுறாங்க. 3 நாள் பேசி அவங்க தெளிவான முடிவு எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு ஒரு பிரஸ் சந்திக்கல, ஒத்தட்ட பேசல. அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றாங்க. வேலையை பாக்குறாங்க, களத்துல காட்டுறாங்க. அந்த வேலையினுடைய ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஹரியானால புலப்படுது. யாருமே எதிர்பார்க்கல. ஹரியானால காங்கிரஸ் தான் இந்த தடவை, எல்லாம் இவங்களாவே முடிவு பண்ணிட்டு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் பட்டாசு விடுவதற்கு தயாராக இருந்தார். ஆனா கம்ப்ளீட்டா பட்டு மோசமான ஒரு டெசிமேஷன் காங்கிரஸ். என்ன இப்படி அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தப்புல மகாராஷ்டிரா, நாக்பூர் இருக்கக்கூடிய RSS ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம். மகாராஷ்டிரால மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி லோக்சபால மோசமான தோல்வி அடைஞ்சிருந்தது. பிஜேபி அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அதுக்கப்புறம் உச்சகட்டம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் நியூ டெல்லி தொகுதியில தோற்று போகிறார். அங்க ரேகா குப்தா முதல்வராக்கப்படுகிறார். அப்போ அடுத்தடுத்து இப்ப தேர்தலில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இருக்குல்ல, இந்த வெற்றியை வச்சு நீங்க என்ன மதிப்பீட்டுக்கு வரீங்க? மோடி முன்னை காட்டிலும் பாப்புலரா இருக்கார் அப்படிங்கறதா. நீங்க மத்த ஸ்டேட்லாம் விட்டுருங்க. மத்த ஸ்டேட் எல்லாமே பிஜேபி அடிக்கடி ஆண்ட மாநிலம். இப்ப ஹரியானாவாகட்டும் மாறி மாறி வரும். இதெல்லாம் ஓகே, ரைட்டா. ஆனால் டெல்லி எடுத்துக்கோங்க. டெல்லியில ரீசெண்டா எப்ப பிஜேபி ஆட்சி செஞ்சிருக்காங்க? இதுக்கு முன்னால ஷீலா தீக்ஷித் கண்டினியூஸா 3 டைம்ஸ் இருந்தாங்க. ஷீலா தீக்ஷித்துக்கு அப்புறம் கண்டினியூஸா அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்திருக்காரு. 90s தான் பிஜேபி ஆட்சியில இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பிஜேபி பிரமாதமான முறையில வெற்றி கண்டிருக்கு. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது தொடர்ந்து நீங்க மேலேயே போயிட்டு இருந்தா கீழே என்ன நடக்குன்னே தெரியாது. இது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். அப்படி கீழே லேசா வந்துட்டு திரும்ப ஒரு டேக் ஆஃப். இந்த டேக் ஆஃப் இப்போ அவங்களுக்கு புரியுது. நீங்க அந்த புரிஞ்சத அந்த பிஜேபிக்கும் பிஜேபி தலைமைக்கும் புரிஞ்ச விஷயங்களை நீங்க டெல்லி கேம்பெயின்ல பார்த்திருக்கலாம், மகாராஷ்டிரா கேம்பெயின்ல பார்க்கலாம். முன்ன மாதிரி எல்லா ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் அயோத்தியை பத்தி பேசுறது, 370 பத்தி பேசுறது, இல்லாட்டி காமன் சிவில் கோட பத்தி பேசுறது, இது எல்லாத்தையும் கைவிட்டார். முழுக்க லோக்கல் இஷ்யூஸ். அதே போல ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனியா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டா லோக்கல் இஷ்யூஸ் தான். டெல்லியில பாருங்க, கேஜ்ரிவாலுக்கு எதிராக என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. கேஜ்ரிவால் காலத்துல அவர் சொல்லிட்டு செய்யாமல் விட்டது. டெல்லி எவ்வளவு அலங்கோலமா இருக்கு அப்படிங்கிறது. யமுனை நதியை சுத்தம் செய்வேன்னு சொன்னாரு, அது செய்யாமல் போனது. அதே போல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். டெல்லி எலெக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷனையும் மோடி தீவிரமா யோகியை பயன்படுத்துறாரு. ஏன் யோகியை பயன்படுத்துறாரு? இப்ப டெல்லியில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் யோகி ஒரு இடத்துல கேம்பெயின்ல பேசுகிறார். பேசுறப்ப யோகி சொல்றாரு, எங்க மாநிலத்துல இப்ப மகா கும்பமேளா நடக்குது திரிவேணி சங்கமத்துல. நான் என்னுடைய அமைச்சர்களோட போய் முங்கி எழுந்து நல்லா நான் நீராடிட்டு புனித நீராடிட்டு வெளியில வந்தேன். எங்க நான் கேஜ்ரிவால்கிட்ட கேட்கிறேன், இங்க ஓடக்கூடிய யமுனையில நீங்க உங்களுடைய அமைச்சரவை சகாக்களோட முங்கி எழுங்க பார்ப்போம். அடுத்த நாள் நீங்க ஐசியூல போய் படுத்துருவீங்க. நீங்க எப்படி இந்த புனிதமான நதியை வச்சிருக்கீங்க, யமுனையை எப்படி வச்சிருக்கீங்க, நாங்க எப்படி வச்சிருக்கோம் வந்து பாரு அப்படின்னு. சோ இப்படி இந்த எதிரிகளை அம்பலப்படுத்து. அதாவது பிஜேபி தன்னுடைய அம்பிஷியஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு காமன் சிவில் கோடோ மத்ததோ இதா சொல்லிட்டு இருக்காம, இல்லாட்டி இதுக்கு முன்னால சாதிச்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்சஸ் லைக் அப்ரகேஷன் ஆஃப் 370 இந்த இதெல்லாம் சொல்லாம ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன உண்ட களத்துல என்ன இருக்கு, அங்க இருக்க லோக்கல் இஷ்யூஸ், அவனுடைய நேரடி பிரச்சனை என்ன, அதை ஃபுல்லா இனிமே பேசுறது. இதெல்லாம் கரெக்ஷன்ஸ். இப்போ இங்க இந்த சின்ன சர்க்கிளே இல்லாம ஒரு பிரமாதமான வெற்றி கிடைச்சிருந்தால் இந்த படிப்படியா கிடைக்காம போயிருக்கும். இப்ப கடைசியில இந்த சர்க்கிளால பிஜேபிக்கு ஒன்னும் நஷ்டமாயிடல. யோசிச்சு பாருங்க, அதே பிரதமர் மோடி, அதே நிதி அமைச்சர், அதே பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதே ஹோம் மினிஸ்டர், என்ன மாறிச்சு? எதிர்கட்சிகள் ரொம்ப கொண்டாடுறாங்கல்ல, என்ன மாறிட்டு? 2019 2024 வரைக்கும் என்ன நடந்தோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சார் அதே டீம் மெயின்டைன் பண்றாங்க. இன்ஃபேக்ட் 3.0 எல்லாம் சொல்லப்பட்டு நிதி அமைச்சர் மாத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இதே நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் அனௌன்ஸ்மெண்ட் 12 lakhs அந்த டாக்ஸ் இது பண்ணி கொடுத்தாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டினியூ பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்? அதாவது 2 விஷயம் இருக்கு. அவங்க இது ஒரு ரொம்ப அருமையான கேள்வி. இந்தியன் கான்டெக்ஸ்ட கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒண்ணு. எல்லா நிதி அமைச்சர்களுக்கும் ஒரு சேலஞ்ச் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, இந்தியன் எக்கனாமிக் சிச்சுவேஷனை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு.
ரெண்டாவது பிரைம் மினிஸ்டருடைய எக்ஸ்பெக்டேஷனை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுல எங்க ஒருத்த தப்பு பண்றானோ, இது நிதியமைச்சர் ஒர்க்குங்கிறது உண்மையை சொன்னா களக்குத்தடி வேலை. சார் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, உண்மையில அதாவது கைத்துல நடக்கிறான் பாருங்க, அந்த வித்தை கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் அந்த நாட்டினுடைய பொருளாதார சிச்சுவேஷனை கரெக்டா கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டருடைய எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா, இந்த கம்பை இப்படி கரெக்டா பிடிச்சிட்டு போகணும். இதுல இந்த பேலன்ஸ் எங்கேயாவது மெயின்டைன் பண்ண விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தொலைஞ்சிருவீங்க. ரொம்ப சென்சிட்டிவ். இந்த துறையில இவங்க சஸ்டெயின் பண்றாங்கன்னா அவங்க இந்த ரெண்டுத்துக்கு இடையில பேலன்ஸை பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். ஏன் இத்தனை வருஷமா நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, இத்தனை நாள் கொடுக்கல, 12 லட்சம் அந்த உச்சவரம்பு திடீர்னு இப்ப ஏன் கொடுத்தாங்க? சரி, இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த 12 லட்சம் ஒரு உச்சவரம்பு இந்த அளவுக்கு உயர்த்தினதை ஜஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னால கொடுத்திருந்தா எலெக்ஷன்ல உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும்ல, அது ஏன் செய்யல? இன்ஃபேக்ட் மிடில் கிளாஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன் செய்யல? அதுதான் அந்த இடத்துல மோடி வருவார். மோடி எதையுமே எலெக்ஷனுக்காக பண்ணினதே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னால இதை செஞ்சார், அதனால ஜெயிச்சாருங்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. இதுக்கு முந்தினது ஒவ்வொன்றா நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்றேன், ரொம்ப மோடி கொண்டு வந்ததுல ரொம்ப கான்ட்ராவர்ஷியல் இதுனா டிமானிட்டைசேஷன். சரி, டிமானிட்டைசேஷனை எந்த டயத்துல அவர் கொண்டு வர்றாரு? 5 மாநில தேர்தல் வர இருக்கு, அந்த டயத்துல தைரியமா அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அவர் கொண்டு வர்றாரு. 5 மாநில தேர்தலுக்கு முன்னால. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். வேற எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த துணிச்சலோட தேர்தலுக்கு முன்னால கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இது கொண்டு ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தேர்தல் முடியட்டும் அப்புறம் அப்படிதான் நினைப்பாங்க. தைரியமா கொண்டு அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குஜராத்ல யூபியில நடந்த எலெக்ஷன்ல பிரமாதமான வெற்றி. ட்ரேடிங் கம்யூனிட்டி பட்டேல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய குஜராத்ல வெற்றி. எல்லாமே நடந்தது. இப்படி கொண்டு வந்தும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத மோடி நிரூபிச்சார். இது மோடியோட சைக்காலஜி. அதுக்காக சொல்றேன். இதே போல நீங்க ஜிஎஸ்டி அவர் எப்போ கொண்டு வந்தாருங்கிறது பாரு. ஜிஎஸ்டி ஹிமாச்சல் பிரதேஷ் உள்பட 2 மாநில தேர்தல் நடக்க இருக்கிறப்போ அதுக்கு முன்னால அவர் கொண்டு வர்றார். தைரியமா கொண்டு வர்றார். பிஜேபி பிரமாதமான வெற்றி அடைகிறது. சோ எப்போதுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மக்களை ஏமாத்தி முதல்ல ஓட்டு வாங்கிறது அப்புறம் கொண்டு வர்றது இந்த விவகாரமே கிடையாது. அதே போலதான் இந்த 12 லட்சம் உச்சவரம்பை உயர்த்துவதுங்கிறது ஆல்ரெடி திட்டமிட்டிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால வேண்டாம், தேவையே கிடையாது. அது இல்லாம ஜெயிக்க பார்ப்போம். அப்படியெல்லாம் மக்களுக்கு மிட்டாய் கொடுத்து ஜெயிக்கணுங்கிறது இல்ல. அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. சோ அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இப்ப அந்த 12 லட்சம் உங்களுக்கு மிச்சமாகுதுங்க. இப்ப நடுத்தர வர்க்கம் மற்றவங்க, அதுலயும் வீட்டுல 2 பேரும் வேலைக்கு போறவங்க இதுல எவ்வளவு மிச்சமாகும்? இப்ப மிச்சமான காசெல்லாம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் மணி சர்க்குலேஷன் வரும்? அப்போ அந்த அந்த சர்க்குலேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துங்கிறத யோசிச்சு பாருங்க. முன்னால டாக்டர் சுவாமி 98ல மதுரையில எம்பி எலெக்ஷன்ல போட்டிட்டப்போ அவர் ஒரு தியரி ஒன்று சொல்லுவார். அவர் அந்த அந்த டயத்துல மதுரையில் ராம்நாத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பேசுறப்ப சொன்னது. அவர் என்னன்னா ரொம்ப ரொம்ப இதா போவார். அதாவது எப்படின்னா அல்டிமேட்டா அவர் போவார். எப்படின்னா இன்கம் டாக்ஸே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மொத்த ரெவென்யூல உங்களுக்கு இன்கம் டாக்ஸுங்கிறது பெருசு இல்லை, கஸ்டம்ஸ் டியூட்டி மற்றதுதான் பெருசு. இன்னொன்று, இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை 140 கோடியில இன்கம் டாக்ஸ் கட்டுற 6.5 கோடி பேர் தான். ரைட்டா? இன்கம் டாக்ஸே அபாலிஷ் பண்ணிடு. அபாலிஷ் பண்ணிட்டேன்னா எவனுமே இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டான்னா அவனுக்கு வர்ற பணத்தை ஃபுல்லா வச்சுட்டு என்ன செய்வான்? ஒன்னு இன்வெஸ்ட் பண்ணுவான், இல்லைன்னா செலவழிப்பான். செலவழிக்க பொருட்கள் நுகர்வு அதிகமாகும். நீங்க ஏதோ ஒரு கமாடிட்டி ஏதோ ஒன்று நீங்க கன்சூம் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ உற்பத்தி அதிகமாகும். நீங்க இதை டோட்டலா இது அப்படியே இந்த சுழற்சியை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் மூலமா இந்த அரசுக்கு என்ன ரெவென்யூ கிடைக்குமோ அதை காட்டிலும் மிக அதிகமான அளவுக்கு ரெவென்யூ இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் பண்றது மூலமா கிடைக்கும்னு சுவாமி சொல்லுவார். இப்போ நாம அந்த அளவுக்கு போக முடியாது இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. பட் 12 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அளவுக்கு செய்ய முடியும்னா அது மோடியுடைய அரசு, அந்த மோடி கொடுத்திருக்க சப்போர்ட்ல நிர்மலா சீதாராமனால செய்ய முடிச்சிருக்கு. மோடி அரசால மட்டுமே தான் செய்ய முடியும். இதுக்கு முன்னால காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கிறத பாருங்க. அப்போ இதை நீங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். சார், ஜென்ரலா 1.0 2.1.0ல ஜெட்லி இருந்தாங்க. 2.0 வரும்போது மோடி அமித்ஷா, மோடி ஜெட்லி அமித்ஷா காம்போ இருந்தது. 2.0ல மோடி அமித்ஷா காம்போ ஆச்சு. இப்போ நார்த் மீடியாலாம் மே காம்போன்றாங்க. மோடி அமித்ஷா யோகி அப்படின்னு ஒரு காம்பினேஷன் கொண்டு வராங்க. 2 பேரா இருந்தது, அந்த 3 பேர், அந்த தேர்ட் பர்சன் யோகியும் யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க சார்? எதிர்காலத்துல எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. சார், நான் இங்க வரேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எதிர்கால பிரதமராக
வரக்கூடியவர்கள மோடிக்கு பின்னால் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கான உடனடி பதிலாக யோகி என்கிற பெயர் தவிர்க்க முடியாது. யோகி இன்னைக்கு ஒரு யூபிக்கு மட்டுமே உண்டான ஒரு தலைவராக இல்லை, அகில இந்திய தலைவராக அவர் கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜ் ஆகிட்டே வர்றார். இப்ப ரீசெண்டா நேபாளில் ஒரு பெரும் போராட்டம், நாடு தழுவிய போராட்டம் நேபாளத்துல நடக்குது. அது என்னன்னா, மீண்டும் மன்னராட்சி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரும் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு கையில மீண்டும் மன்னராட்சி வர வேண்டுங்கிற பதாகை, இன்னொரு கையில யோகியோட படத்தை பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறாங்க பக்கத்துல இருக்க இன்னொரு நாட்டுல. அப்படின்னா யோகியுடைய ரீச் என்னன்னு பாத்துக்க. அதே போல யோகியுடைய நிர்வாக முறை, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் ரீசெண்ட் டேஸா எல்லா ஸ்டேட்லயும் யோகியுடைய பிரச்சாரம் ரொம்ப பிரமாதமாக ஈடுபடுகிறது. மகாராஷ்டிரால ஜெயிச்சதுக்கு அவர் கொடுத்த ஒரு ஸ்லோகன் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. அது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிச்சு. இந்துக்கள் இன்று ஒன்றுபட்டால் உண்டு, இல்லை என்றால் அவ்வளவுதான் காலி அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஹிந்தியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகன். அது ரொம்ப பிரமாதமா கிளிக் ஆச்சு. டெல்லியில அவருடைய பிரச்சாரம் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. நீங்க ரீசெண்டா பாருங்க, ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயும் மோடியினுடைய ரோட் ஷோ, அதே போல மோடியினுடைய கேம்பெயின் எல்லாமே ரொம்ப குறைவா இருந்தது. அந்த இடத்துல ஃபுல்லா யோகி நிறைய பேசிட்டு வந்தார். மோடிக்கு அடுத்துன்னு ஒரு கேள்வி எழுந்தால் யோகி அப்படிங்கிறது நாக்பூருடைய பதிலாகவும் இருக்கலாம், அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல சில பேர் சொல்றாங்க எப்படின்னா அமித்ஷாவுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, அதை ரூல் அவுட் பண்ண விரும்பல. ஆனால் அமித்ஷா தொடர்பான அந்த பழைய ட்ராக் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்போ குஜராத் முதல்வரா இருந்த மோடி பிரதமர் ஆகிறார்ல, அந்த முதல்வர் பதவியை விட்டுட்டு மோடி இந்த பக்கம் வந்துட்டார்ல, உடனே அந்த இடத்துல முதல்வரா அமித்ஷா இருந்திருக்கலாம்ல, ஏன் இல்ல? குஜராத் முதல்வராக இருந்து மோடி அந்த பக்கம் வந்துட்டார்னதும் தன்னுடைய பிராக்சியா குஜராத் முதல்வராக அமித்ஷா வச்சிருக்கலாம்ல, அமித்ஷாவே இருந்திருக்கலாம்ல. ஆனந்திபென் பட்டேல் தானே இருந்தாங்க. அப்படின்னா மோடி கூடவே தான் இவர் வந்தாரு, புரியுதா? அதே போல இப்ப மோடி நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிரதமர் இதுல இருந்து அடுத்தவங்களுக்கு வழி விடுவாங்க, ஏன்னா அந்த கட்சியில அந்த ஒரு மரபு உண்டு. அப்படின்னா மோடி இருந்த இடத்துல அமித்ஷா அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மோடி இருந்த முதல்வர் பதவியில் அவர் உட்காரல, மோடி பின்னாலேயே தான் வந்தாரு, ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி. ஆனா ராமனுடைய இடத்துல உட்கார்றதுக்கு லக்ஷ்மணன் ஒரு நாள் முயற்சி பண்ணதில்ல. அவர்களுக்கு பிடித்த ராமாயணத்துல இருந்தா இந்த உதாரணத்தை சொல்லு, அதைத்தான் இங்க நடந்திருக்கு, அதான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ மேபி யோகிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அசம்ஷன். அடுத்தது யாருங்கிற கேள்வி வர்றப்போ அதே போல இன்னொன்னு கூட சொல்றேன், ஒரு காலத்துல யோகிக்கு பின்னாலே யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த டயத்துல நிச்சயமா தேவேந்திர பட்னவிஸோட பெயர் முதல் பெயரா இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு பாக்குறப்போ என்ன யாராவது 2 பேர் நினைவு கூறுவாங்க. சார், பக்கத்து நாட்டோட அவர் வச்சிருக்க ரிலேஷன்ஷிப், குறிப்பாக ரீசெண்டா அந்த மைனமார் எர்த்குவைக்கு முதல் உதவியா ஆர்எஸ்எஸ் காரர்களையோ இந்தியன் ஆர்மி எல்லாரையும் அமைச்சு என்னென்ன தேவைகளோ எல்லாம் பண்ணாங்க. ரீசெண்ட் ஸ்ரீலங்கன் விசிட், ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அந்த ரயில்வே ட்ரீட்டி, அந்த ரயில்வேக்காக அவங்க போடப்பட்ட ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தமாக அது இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துல சீரமைக்கப்பட்டு திருப்பி மோடி இந்தியாவோட ஹெல்ப்பால அந்த ரயில்வே ட்ராக்கை சீரமைச்சிருக்காங்க. அங்கேருந்து அவர் பாம்பன் வந்தார். அதே போல யூஎஸோட ரிலேஷன்ஷிப்ல, ஏன்னா அவர் பைடனையும் பார்த்தார், இந்த 3.0 பைடனையும் கொஞ்ச நாள் பார்த்தார், அப்புறம் ட்ரம்பையும் பார்த்திருக்காரு. ஆனா பைடன்ட்ட ஒரு மாதிரியோ ட்ரம்ப்ட்ட ஒரு மாதிரியோ அணுகுமுறை இல்ல, 2 பேரும் இந்தியாவா தான் இருக்குன்றத அவர் ரொம்ப மெயின்டைன் பண்றாரு. அதாவது சின்ன சின்ன நாடுகளை, சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி, இன்ஃபேக்ட் நான் இப்போ வியட்நாம் போயிருந்தேன், அங்க போறதா கூட அங்க ஒரு மோடி போட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு எல்லா கண்ட்ரிலையும் மோடிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த 3.0 இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, குறிப்பாக ஸ்ரீலங்கா மேல ஒரு ஸ்பெஷல் அக்கறை 3.0. ஏன்னா அவர் பார்த்த முதல் பிரசிடென்ட் இன் 3.0 அந்த புது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், ஸ்ரீலங்கால புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தார் ஒரு மோடியை தான் பார்த்தார். என்னதான் அவர் ப்ரோ கம்யூனிஸ்டா இருந்தாலும், என்ன இருந்தாலும், சைனீஸோட எல்லா இதுவும் இருந்தாலும். சார், முதல்லங்க ஸ்ரீலங்காவுடைய இவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க, அவர் அவருடைய கட்சி ஜனதா விமுக்தி பரமுன, அது ஒரு அல்ட்ரா லெஃப்ட் கட்சி, இங்கே மாவோயிஸ்ட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. ஒரு காலத்துல அது தடை இயக்கமாக இருந்தது. அன்னைக்கு ஜனதா விமுக்தி பரமுன தன்னுடைய சித்தாந்த கோட்பாடுகளுக்கு உட்படாத சிங்கள அறிவுஜீவிகளையும் சிங்கள எதிரிகளையும் கொன்று குவித்தது. அதாவது அந்த டயத்துல எல்டிடினால காட்டிலும் ஜேவிபினால கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதனுடைய கல்மினேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபார்மர் பிரசிடென்ட் சந்திரிகா குமாரதுங்க
அவருடைய ஹஸ்பண்ட் விஜயகுமார துங்கவை கொன்றது ஜேவிபி. அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாத ஒரு அமைப்பாக ஜேவிபி இருந்தது. அதிலிருந்து வந்தவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. இன்னைக்கு ஜேவிபிங்கிறது ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அவங்க அந்த சித்தாந்தங்களிலிருந்தும் பழைய கொள்கையிலிருந்தும் ரொம்ப தள்ளி வந்திருக்காங்க. பட் அவ்வளவுலாம் தள்ளி வந்தாலும் கூட அதோடைய ஜென்ம வாடைன்னு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுலேருந்து அவங்களால ரொம்ப தள்ளி வர முடியாது. பட் அதே நேரத்தில் ஒரு தேசத்தினுடைய அதிபர் அப்படிங்கிற முறையில் அவர் தேசத்தினுடைய நலனை பேணியாக வேண்டும். இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பொருளாதார பிரச்சனை. முதல் முறையா இந்த அதிபர் தேர்தலில் தான் ஸ்ரீலங்கா எத்னிக் இஷ்யூஸே பார்க்காமல் வாக்களித்திருக்கிறது. ரிலீஜியஸ் இஷ்யூஸே இல்லாமல் வாக்களித்திருக்கிறது. முழுக்க முழுக்க பொருளாதார அடிப்படையை மட்டுமே வைத்துக்கொண்டு பொருளாதாரம் மேம்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் வடக்கும் தெற்கும் வாக்களித்திருக்க. வடக்கு ஃபுல்லா வடக்கும் கிழக்கும் தமிழர்கள், தெற்குல ஃபுல்லா சிங்களர்கள். ஆனால் அத்தனை பேருமே ஒரே மனநிலையில வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால வடக்கும் கிழக்குக்கும் எத்னிக் இஷ்யூ, இன சம்பந்தப்பட்ட இஷ்யூவும் அதே போல மத சம்பந்தப்பட்ட இஷ்யூவும் மொழி சம்பந்தப்பட்ட இஷ்யூ தான் பிரதானமா இருக்கும். அதுதான் சென்ட்ரிக்கா இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில், ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் நசிஞ்சு கிடந்தது, அந்த அளவுக்கு கீழே போய் இருந்தது. அந்த டயத்துல நானே ஸ்ரீலங்காவுக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். நானும் அண்ணாமலையெல்லாம் போயிருக்கோம். அதெல்லாம் கண்ணால பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கீழே. அப்போ பசி சிங்களர்களையும் தமிழர்களையும் ஒன்று சேர்த்து இருக்கிறது. இந்த டயத்துல வடக்குலையும் கிழக்குலையும் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது அதிபர் தேர்தலுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் அனுரகுமார திசாநாயக்க கட்சியினர் பிரமாதமாக வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இன வேற்றுமை இதெல்லாம் மறந்துட்டு இந்த தேசத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அனுராவுக்கு இருக்கிறது. தன்னுடைய சொந்த கொள்கை, சொந்த சித்தாந்தம், அதன்படி போறது அப்படின்னா அவர் கையை சுட்டுக் கொள்வார். அதுக்கப்புறம் அவர் அதிபராக தொடர முடியாது. இப்ப இந்தியா அந்த ரிலேஷன்ஸ்க்கு வந்துருவோம். பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தியா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தா நீங்க முதல்ல இந்தியாட்ட தான் கேட்க முடியும். ராமேஸ்வரத்துல இருந்து 18 நாட்டிக்கல் மைல்ஸ்ல தலைமன்னார் இருக்கு. ஓடோடி உதவி செய்யணும்னா இந்தியாட்ட மட்டும்தான் முடியும். இன்னொன்னு, நீங்க சீனாக்காரன்ட்ட கடன் தான் கேட்க முடியும், இந்தியாட்ட உதவி கேட்கலாம். இந்தியாட்ட உதவி கேட்க முடியும். இதுவரைக்கும் எவ்வளவு உதவிகளை அந்த பொருளாதார ரீதியாக அவங்க நலிவுற்று இருந்த டயத்துல எவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கு, இன்னும் உதவிகளை செஞ்சிருக்கா. இப்ப கூட பிரைம் மினிஸ்டர் போயிருக்கப்போ சில சுற்றுலா திட்டங்கள் பற்றி எல்லாம் பேசி இருக்கிறார். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவர் எப்படி அப்படின்னா, அவர் ஸ்ரீலங்காவையும் நினைச்சு ஒரு புத்திஸ்ட் காரிடார் ஒன்னு டெவலப் பண்ணலான்னு பாக்குறாரு. இருக்கக்கூடிய கண்டியில தலதா மாளிகை இருக்கு. அங்க புனித புக்கப்பட்டிருக்கு. அது சிங்களர்களுக்கு ரொம்ப புனிதமானது. அதே போல உலகத்துல இருக்க அத்தனை புத்திஸ்டுகளுக்கும் ரொம்ப புனிதமானது புத்தகயா, அதே போல சாரநாத். இது சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பௌத்த தலங்களையும் இதையும் இணைக்கக்கூடிய விதத்துல அதுக்கான விமான போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு பௌத்த காரிடார் ஒண்ணு உருவாக்கலாம் அப்படின்னு. அதே போல இன்னொன்னு இருக்கு, வைஸ் வர்சா. எப்படின்னா, ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் இணைத்து ஒரு ராமாயண காரிடார் ஒன்ன உருவாக்குறது. இப்போ பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்கக்கூடிய இதுல ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். என்னன்னா, நீங்க கண்டியிலேருந்து நுவரேலியா போற வழியில இருக்கக்கூடிய சீதை ஏரியால இருக்கக்கூடிய சீதை அம்மன் கோயிலை மேம்படுத்துவதற்கு இந்தியா நிதி உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் அந்த இதுல வருது. சோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மியூச்சுவலா இந்தியாவை இவர்கள் புரிந்து கொள்ளவும் ஸ்ரீலங்காவை நாம் புரிந்து கொள்ளவும் நமக்கு ஒரு வழி ஏற்படும். ரைட்டா? சோ அதனால ஒரு ராமாயண காரிடார் ஒண்ணு உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா ஒன்று நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சரி, இதுக்கெல்லாம் மேல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் எப்போதும் நட்புறவை பேணக்கூடியவர் அப்படிங்கறதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய விதத்துல ஸ்ரீலங்காவின் மிக உயர்ந்த மித்ர விபூஷணா அப்படிங்கிற விருதை இலங்கையினுடைய அதிபர் மோடிக்கு அளித்திருக்கிறார். ஒரு பதக்கத்தோட கொண்டு, ரொம்ப உயர்ந்த விருது இது. மோடி பெறுகிற 22வது சர்வதேச விருது. சோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஃபுட் பிரிண்ட சர்வதேச அளவுல பதித்திருக்கிறார். இன்னைக்கு சர்வதேச அளவுல யாரு, இப்போ வாரத்துல 2 தடவையாவது பிரஸ் மீட்ல மோடியோட பேரை டொனால்ட் ட்ரம்ப் ஃபார் பாசிட்டிவ் ரீசன் ஆர் நெகட்டிவ் ரீசன் சொல்லிட்டே தான் இருக்கு. மோடியுடைய பெயரை உச்சரித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சர்வதேச லீடர்ஸ்க்கு உருவாக்கி இருக்கிறது.
எல்லோருமே இன்னைக்கு வந்து இந்தியாவை மதித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு. அது வந்து மோடியுடைய வெளியுறவு கொள்கையினால், மோடி வந்ததற்கு பிறகு வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தினால். ஆனால் வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டவர் மோடி. அதாவது வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தவர் நேரு என்றால் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தவர் மோடி. சார், மீடியா ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாவோட ரோல் வந்து எலெக்ஷன்லையும் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 2.0 காட்டிலும் 3.0 வந்து எல்லா செய்தியுமே வந்து லோக்கலைஸ்டாக அவங்க கொண்டு போகிறாங்க. இந்த வாட்டி நீங்கள் பிஜேபியை பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்கீம் இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், 2.0 வந்து என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லாமே, ஒரு தமிழில் ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க, பட் நார்த் இந்தியன் ஃபோட்டோ இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து அதை பண்ணாமல் எல்லாமே ரொம்ப லோக்கலைஸ்டாக கொண்டு போகிறாங்க. எல்லா அமைச்சர்களும் தொடர்ந்து அவங்களோட ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 வாரத்தில் 2 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க லாஸ்ட் 2 வீக்ஸில். ஸோ ரொம்ப லோக்கலைஸ்டாக அந்த மீடியா ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பிரதமர் அவர்களும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பேச முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து அவர் இது பண்ணுறாரு. இந்த மீடியா ரிலேஷன்ஷிப்புக்கு 3.0 ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த முக்கியத்துவத்தோட வந்து அதோட வேல்யூவை பிஜேபி புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நம்ம பேசுறத நம்ம பண்றதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா முன்னாடி நம்ம எப்பவும் மார்க்கெட் பண்ணிக்க மாட்டாங்க பிஜேபி, பட் 3.0 அதை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? உண்மை. அதாவது இந்த மீடியா ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப லோக்கலைஸ்டா பண்றாங்கன்னு சொல்லிங்க இல்லையா, இது ஆக்சுவலா இந்த தேர்தலுக்கு பிறகான பொலிட்டிக்கல் அவுட்லுக்லேருந்து வரக்கூடியது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த எலெக்ஷன்ல எப்படி கேம்பெயின் பண்ணாங்கன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமான அம்பிஷியஸ் இதெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க லோக்கல் இஷ்யூஸ். கேஜ்ரிவால் பண்ண தப்பு என்ன, கேஜ்ரிவால் என்ன ஃப்ராடு பண்ணாரு, நாங்க வந்தா என்ன செய்வோம், அவர்களுடைய அஜெண்டா என்ன, அதை ஃபுல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அப்புறம் மக்கள்கிட்ட அதாவது நாங்க வந்தால் என்னென்ன செய்வோங்கிறத எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லியாச்சு. சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போயிருக்கா அப்படிங்கிறதுக்கு சத்தமே இல்லாம ஒரு மீடியா டீம் மூலமா இவங்க சர்வே பண்றாங்க பிஜேபி. அதுல அந்த மீடியா டீம் வந்து சொல்லுது என்னன்னா, இத்தனை இடத்துல உங்க இது கேண்டிடேட்ஸை போட்டிருக்கீங்க, 68 69 இடத்துல 70 இல்லை, அதுல 11 எம்எல்ஏஸ் வந்து அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் சரியாவே பிரச்சாரம் பண்ணல, உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு. இந்த 11 எம்எல்ஏக்கு மட்டும் தனியா ஒரு மீட்டிங் வச்சு விடுவிடுன்னு விட்டாங்க. கடைசி ஒரு 15 நாள் கரெக்ஷன் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க தீவிரமா அதுக்கப்புறம் முயற்சி பண்றாங்க. அந்த 11 பேர்ல 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இது என்னன்னா, அப்பனா இந்த மாற்றத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா, ஃப்ரம் சென்ட்ரலைசேஷன் டு டீசென்ட்ரலைசேஷன். தொடர்ந்து எல்லாத்தையும் குவிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்காகாது. நம்பிக்கையோட பிரிச்சு விடணும். கரெக்டா டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம் தான் பிரிச்சு விடணும். ஆனா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். இப்போ புதுசா ஒண்ணு இருக்கு, மானிட்டர் பண்றதுல வெறும் கட்சி நிர்வாகிகள்கிட்ட இந்த மட்டும் ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல அது ஒன்று போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கட்சி மீது அக்கறை கொண்ட அறிவுஜீவிகள்கிட்ட அப்பப்போ கால் வருது, அவர்கள்ட்டையும் ஒப்பீனியன் கேட்கறாங்க. அதையே கிராஸ் செக் பண்றாங்க. பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. ரொம்ப பிரமாதமா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ரெண்டுமே. பட் ஓவராலா சொன்னோம்னா டீசென்ட்ரலைசேஷன் நோக்கி போயிட்டு 1 இயர்ல இந்த விஷயம் மோடி செய்யல அப்படின்னு நீங்க எதாவது பாக்குறீங்களா? நான் ஆக்சுவலா நான் நினைச்சதை காட்டில அதிகமா செஞ்சுட்டதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிறது வந்து ஒரு ஹாட் சீட், ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் இதா இருக்கார், தலைமையில் இருக்கார். இதுல வந்து நான் நிஜமா சொல்றேன், வக்ஃபு பில்ல அவர் கொண்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணப்போ எப்படி எம்பிஸ் மஸ்டர் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். லோக்சபாவை பொறுத்தளவில் தேறிடும், அது ஓகே, அதில் வந்து ஓட்டு இருக்கு. ராஜ்யசபால ஃபினிஷ்டு, ரொம்ப டஃப். ஏன்னா 123 பேர் இருக்கா, 119 வேணும், கூடுதலாக 4 பேர் தான். 4 பேர்ல திடீர்னு வராம போயிட்டா என்ன பண்றது? இப்ப என்டிஏலே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் போகலையே, நாமினேட்டட் எம்பி இளையராஜா போகலையே, இது என்ன ஆகும், ஏது தேருமா, இது ரொம்ப டஃப் ஆச்சு அப்படிலாம் நினைச்சிருந்தேன். பிரமாதமா மேனேஜ்மெண்ட் ஆகி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு பில்லு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ மோடி பிம்ஸ்டெக்ல தாய்லாந்துல பேசிக்கிட்டு இருக்காரு. தாய்லாந்துல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பயணம். கம்ப்ளீட்டா கிரைசிஸ் மேனேஜர் யாருன்னா அமித்ஷா. அமித்ஷாவோட மேஜிக். அவர் வந்துங்க தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த அமித்ஷாவும் மோடியும் இந்தியாவில் இந்த நூற்றாண்டு கண்ட மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்.
கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா அவங்க 2 பேர்ட்ட இருந்து நான் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு ரொம்ப அகடமிக்கா நான் கத்துக்கிறேன். நிறைய நோட்ஸ் எடுப்பேன். அந்த வார்த்தைகள்லாம் நோட்ஸ் எடுப்பேன். இந்த விஷயத்தை இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதே இதை நாம இருந்தா என்னவா சொல்லியிருப்போம் அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் மோடி இதுக்காக சொல்றேன். அமேத்தியில தோத்து போவோம்னு ராகுலுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க தனியா ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க. இன்டர்னல் சர்வேல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அமேத்தியை விட்டுட்டு ராகுல் காந்தி சவுத்துல கேரளாவில் இருக்க வயநாட்டுக்கு ஓடி வர்றார். இங்க அவர் வந்து நிற்கிறார். இப்போ இந்த விஷயத்த இப்ப நம்ம சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவர் அமேத்தியில தோத்து போவோம்னு ஓடி வந்துட்டு இங்க வயநாட்டில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே இது கேரளாவில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடி பேசுறப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா, பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தொகுதியில் இளவரசர் போட்டியிடுகிறார் அப்படின்னார். இதுல அவர் எங்க ஓடி வந்திருக்காரு, எதுக்காக ஓடி வந்திருக்காரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரே சென்டென்ஸ் தான். பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தொகுதியில் இளவரசர் போட்டியிடுகிறார். இவ்வளவுதான். அதாவது கத்துக்கணும். அவர் இத்தனைக்கும் ஒரு அடல் பிஹாரி வாஜ்பாய் மாதிரி ரொம்ப கவித்துவத்தோட, அப்படியே ஒரு ஆரேட்டரி ஸ்கில்லோட, அப்படியே ஆற்றொழுக, நம்ம இல்லை செந்தமிழ்ல பேசுறது, கலைஞர்லாம் முன்னால பேசுவார்ல பழைய கலைஞர், அந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கரும் கிடையாது. ஆனா வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும், செதுக்குவார். என ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஸ்பீச். அதாவது இவர் 2019 பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. வந்ததும் அந்த சுதந்திர தின நிகழ்ச்சி அப்போ இவர் செங்கோட்டையில பேசுறப்போ மோடி ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது 370 அப்ரகேஷன் அதெல்லாம் பத்தின ஒன்று சொல்றாரு. 370 ஆக்சுவலா 370 பத்தி இதை ரசிக்கணும்னா முதல்ல 370 பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். 370ங்கிறது இடையில சொருகப்பட்ட ஒரு ஆர்டிகிள். அது வந்து டெம்பரரி ப்ரொவிஷன்ங்கிற அந்த ஹெட்டுக்கு கீழேயே ரொம்ப காலமா இருந்தது. அதாவது ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றதுன்னா டெம்பரரி ப்ரொவிஷனுக்கு கீழே பெர்மனண்டா இருந்தது. ரைட்டா? அப்படிப்பட்டது. இப்போ மோடி வந்து அந்த இடத்துல அவர் சொல்றாரு, 370 கட்டாயம் இருக்க வேண்டும், அது நீக்கப்படக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றார்கள். உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் அப்படி ஆசைப்பட்டால் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த 370 டெம்பரரி ப்ரொவிஷனிலிருந்து மாற்றி பெர்மனண்டாக ஆக்கி இருக்கலாமே, அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு கேட்டார். கடைசி வரைக்கும் டெம்பரரி தானே இருந்தது. ஆட்சி காலத்துல உன்னிடம் அதிகாரம் இருந்தப்போ டெம்பரரியை பெர்மனண்டா மாத்திருக்கலாம்ல, அப்படின்னா நீயே அதை பண்ணல. அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் அதை அனுமதித்திருந்தீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செய்திருக்கிறேன் அப்படி. அந்த கேள்விக்கு எனக்கு தெரிய இப்ப வரைக்கும் யாரும் பதில் சொல்லலாம். அன்னைக்கு வந்து குலாம் நபி ஆசாத் ரொம்ப முக்கியமான லீடர். அவர்கிட்ட இந்த விஷயத்தை வச்சு NDTVல கேள்வி கேட்கிறாங்க. குலாம் நபி ஆசாத்னால பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணார் அந்த கேள்வியை. சார், மோடினா லெகசினா மோடி. இந்த 3.0ல அந்த லெகசி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? புதிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னா, மோடி ஒரு டயத்துல குஜராத்துடைய மாபெரும் ஆளுமையாக அறியப்பட்டார். குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து இப்போ 3வது தடவையும் அவர் பிரதமர் ஆனதன் மூலம் தொடர்ந்து 3 முறை பிரதமரான நேருவினுடைய சாதனையை அவர் சமன் செய்தார். ஸோ ஒரு பெரும் ஆல் இண்டியா பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் இன்னைக்கு மாபெரும் உலக தலைவராக மிளிர்கிறார். இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு இதுலயும் இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன் இருக்கு, இந்தியாவை பற்றின பேச்சு இருக்கு. மோடியை பற்றி குறிப்பிடாமல் யாரும் பேசுவது கிடையாது. ஒரு இத்தாலியில இருக்கக்கூடிய மெலோனி மோடியை பற்றி பேசுகிறார், மோடியுடைய திட்டங்களை பற்றி பேசுகிறார். மெலோனி ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, இத்தாலி பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்திருக்கிறப்போ உலகத்தில் அத்தனை பேராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் உண்டு என்றால் அது மோடி அப்படின்னு. பட் அது இந்தியாவிலே இருக்கிற சில இத்தாலியர்களுக்கு தெரியாது. ஆனா இத்தாலி பிரதமருக்கு அது தெரிந்திருந்தது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்படி சகலருக்கும் ஒரு மாபெரும் தலைவராக அவர் எமர்ஜ் ஆயிருக்கார். ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா, ஒரு குஜராத்தின் தலைவர், இந்திய தலைவர் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சர்வதேச தலைவர், உலக தலைவராக அவர் மாறி இருக்கிறார்.
அதுதான் அவருடைய லெகசி. ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, அவருடைய என்டையர் டிராவலும் புக்கா வரணும். அதாவது அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அரசியல்ங்கிறது போஸ்டரோட முடிகிற விஷயம் இல்லைங்க. அது போஸ்டருக்கு அப்பாற்பட்ட ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரும் துறை, அது ஒரு சயின்ஸ். நீங்க ஆர்ட் சப்ஜெக்ட், இப்போ ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் எவ்வளவு இருக்கு. ஆர்ட் சப்ஜெக்ட்ஸ்லயே சயின்ஸுங்கிற பேரோட கூட்டினது ஒன்னே ஒண்ணுதான், அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது யாரா வேணா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ல தனியா நீங்க படிக்கணுங்கிறதுல, நீங்க தொடர்ந்து மோடியை அப்சர்வ் பண்ணாலே நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா மாறிடுவீங்க. ஆக்சுவலா அவரை பற்றின ஃபுல் புக்கு, அவருடைய என்டையர் லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் எழுதப்படும். அவர் எடுத்த முடிவுகள், அது இது எல்லாமே வரணும். அவர் எப்படி என்ன, அவர் வந்து 2001 அவரை பதவி ஏற்கிறார். பதவி ஏற்கிற டயத்தில் வந்து அந்த டயத்தில் கோத்ரா 2002 வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப தேர்தலை சந்திக்கிறார். தேர்தலை சந்திச்சுட்டு வந்துட்டா குஜராத் பூகம்பம். குஜராத்துடைய பொருளாதாரம் 25 வருஷம் பின்னால போச்சுங்க. ஆனா இவர் அசரவே இல்லை. அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு திரும்பவும் முன்னுக்கு வருகிறார். மோடிட்டேந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தடைகளை வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வது, அப்டக்கிள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திடுவார். அதுதான் அது எப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். நிறைய லெசன்ஸ் இருக்கு. அதனால இது வந்து நம்ம மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால சிட்னியில வச்சு மோடி முன்னிலையில ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனீஸ் சொன்ன வார்த்தை, மோடி இஸ் த பாஸ். வேற நாட்டு பிரைம் மினிஸ்டருங்க, அவர் வந்து மோடி இஸ் த பாஸ் அப்படின்னார், சிட்னியில வச்சு பேசினார். இதுக்கு மேல வேற என்ன என்டார்ஸ்மெண்ட் இருக்க முடியும்? இது மோடிக்கு மட்டுமே கிடைத்த பெருமை இல்லை. ஒரு மூன்றாம் உலக நாடு இந்தியாங்கிறது ஒரு காலத்துல ஏழைகளின் தேசமாக கருதப்பட்டது. இங்க வந்து பாம்பாட்டிகளும் இவங்களும் இருக்கக்கூடிய தேசம் கிண்டல் செய்யப்பட்ட ஒரு தேசம். இப்படிப்பட்ட தேசத்தை வெள்ளைக்காரர்கள் என்ன விதமா மதிச்சிருப்பாங்க? இன்னைக்கு அந்த தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லுகிறார்னா அது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை. அந்த பெருமையை பெற்று தந்தது மோடி. ஒரே ஒரு விஷயங்க, இதோடு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மோடி வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம், வாழ்கிறோம் அப்படிங்கறத நமக்கான பெருமை. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆட்சியிலேயே வந்து பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.